நெஞ்சில் கட்டி கட்டியாக சேர்ந்துருக்க சளி, வறட்டு இருமல் இதெல்லாம் ஒரே நாளில் சரியாகிறதுக்கு ஒரு சூப்பரான நண்டை வச்சு ஒரு ரெசிபி செஞ்சு காட்டுறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 நண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நண்டை எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லிடுறேன். நண்டு இந்த மாதிரி லைட்டாக அந்த மேலே இருக்கிறத பின்னாடி இருக்கிறத லைட்டாக தூக்கிட்டு இந்த ஓடுக்குள்ளே கையை விட்டு லைட்டாக அப்படி லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா நண்டோட ஓடு தனியாகவே வந்துடும். இந்த உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த வெங்காயத்தோல் மாதிரி தெரியுது பாருங்கள். அது எல்லாத்தையும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்கிறணும். அடுத்து இந்த 2 கொடுக்கையும் இந்த மாதிரி நம்ம லைட்டாக பிச்சு எடுத்துக்கலாம். இந்த சைடில் கால் தெரியுது பார்த்திங்களா, இது ஒரு சிசரை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மீன் கடையில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணியே தருவாங்க. அப்படி கட் பண்ணி முழு நண்டாக வாங்குறீங்கன்னா இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி 2ஆக உடச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் காமிச்சிருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க, தேவையில்லை. அடுத்து இங்கே ஒரு ஆட்டுக்கல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆட்டாங்கல்லில் நம்ம நண்டோடைய அந்த உடம்பு மட்டும் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இது தட்டுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு சூப்பில் நல்லா நம்மளுக்கு அதோடைய சாறு இறங்கி அதோடைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அடுத்து அதே ஆட்டுக்கல்லில் ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், ஒரு 3லேருந்து 4 பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப நல்லா 1க்கு 2ஆக நசுக்கி எடுத்துக்கலாம். 1க்கு 2ஆக நல்லா இந்த மாதிரி நச்சு எடுத்து வச்சு அடுத்து இதில் நம்ம நண்டோட அந்த கொடுக்கும் காலும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன்ல, அதையும் போட்டு நம்ம நல்லா இதை 1க்கு 2ஆக நச்சு எடுத்துக்கலாம். இந்த நண்டு சூப்பு குடிக்கிறதுனால நல்லா நம்மளுக்கு சளி, இருமல் இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இது கொடுத்துட்டு வர மூலமாக நல்ல ஒரு கால்சியம் சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். நண்டோட கொடுக்க தட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி நச்சு நச்சு எடுத்துக்கோங்க. மிக்சி ஜார் இருந்ததுன்னா நீங்கள் மிக்சி ஜார்லேயும் போட்டு எடுத்துக்கலாம். பட் மிக்சி ஜாரில் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மசிஞ்சு வர மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஆட்டுக்கல்லில் போட்டு நான் நச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கொடுக்கையும் காலையும் ஒரு தனி கிண்ணத்தில் சேர்த்துட்டு இப்போ ஆட்டுக்கல்லில் தண்ணியை ஊற்றி அந்த ஆட்டுக்கல்லையும் நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியையும் இப்போ நம்ம ஏற்கனவே நச்சு வச்சுருந்த நண்டோட கொடுக்கோட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இதை எல்லாத்தையுமே ஒன்று சொன்னாப்பில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளஷ்ஷு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். எங்களுக்கு எப்போ உடம்பு சரியில்லைனாலுமே பாட்டி இந்த மாதிரி தான் நண்டு சூப் வச்சு கொடுப்பாங்க. இது நண்டு ரசத்தை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இங்கே ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சட்டி சூடானதுக்கப்புறம் இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. அடுத்து இதில் கொஞ்சமாக சீரகம், நம்ம நச்சு வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் சேர்த்து இது எல்லாமே நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கினாலே நல்லா இந்த மாதிரி நம்மளுக்கு சாஃப்ட் ஆகிடும். இப்போ நம்ம நண்டை ஏற்கனவே இந்த நண்டோட உடம்பை தனியாக நச்சு வச்சுருந்தேன்ல, அதை மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடையே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கலர் நல்லா மாறி அந்த எல்லாமே நல்லா ஒன்று சொன்னாப்பில் வெந்து வந்துருச்சு பாருங்கள். சளி இருமல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம டக்குன்னு ஒரு மெடிசன் எடுத்து சாப்பிடாம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உணவு மூலியமாகவே நம்ம இந்த மாதிரி கை வைத்தியங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரியாகாத பட்சத்தில் நம்ம டாக்டர்கிட்ட போகிறது நல்லது. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து திரும்ப ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த நண்டு தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த நண்டு சக்கையை இதில் போட்டுக்கோங்க. வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். ஏன்னா அந்த நண்டுடைய கொடுக்கு காலில் கால்சியம் ரொம்பவே ஹையாக இருக்குது. ஸோ நம்ம சூப்பில் இதை போட்டு கொதிக்க விடும்போது நல்ல ஒரு கால்சியம் சத்தும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ஸோ சளி, இருமல் மட்டும் இல்லை, நம்ம உடம்புக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்தாலுமே இந்த நண்டு சூப்பை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்று சொன்ன அப்புறம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை இறக்கும் போது கொஞ்சமாக மேலாக்கில் பெப்பர் தூள் தூவி இதை இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான நண்டு சூப் ரெடி. இது நண்டு ரசத்தை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இது தோசை, இட்லி, வெறும் சாதத்தில் கூட ஊற்றி இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி நண்டு சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.